நம்மோடு இருந்தவர்கள் சொல்கிறார்கள், 1 மாசம் தானங்க ஆச்சு, கத்துக்க வேண்டாமா? ஏங்க நீங்க கத்துக்கிற வரைக்கும் நாங்க உயிரோட இருக்க வேண்டாமா? நீங்க தானே வரி கட்டுறீங்க, நீங்க தானே கரண்ட் பில் கொடுக்குறீங்க, ஏங்க கரண்ட் வர மாட்டேது? யாரங்க போய் கேட்பீங்க? யாரையும் கேட்க முடியாது. அந்த ஊடகத்தை பார்த்து தெறிக்க தெறிக்க ஓடிவிட்டு திரைப்பட பாணியில ஆட்சி நடத்துவோம்னு சொன்னா நம்புவதற்கு நாங்கள் யார்? எங்களை தோற்கடித்து விட்டாய் அப்படின்றதுக்காகலாம் நம்ம கத்தலங்க. ஒப்பாரின்றாங்க, லிட்டரலா அது ஒப்பாரி தான். நாசமா போறதை பார்த்து ஒப்பாரி வைக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? ஒப்பாரி தான் வைப்பாங்க. பார்ப்பனர்களுக்கு எதிராக, ஆரியத்திற்கு எதிராக கதறி கதறிதான் இந்தியாவிலேயே 2வது பொருளாதாரத்தை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது. நான் சொல்லல, மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வரலாற்றில் முதல் முறையாக உண்மை பேசி இருக்கிறார். டெல்லிக்கு சென்று உண்மை பேசி இருக்கிறார். இவங்க டெய்லி பஸ் பாஸ் முதல் முறையாக கொடுத்தோம், எல்லாம் முதல் முறையாக முதலமைச்சர் செக்ரட்டரியேட்டுக்கு வந்தாரு. மத்தவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க? காலையில 9 மணிக்கு வந்துடுறாரு, மத்தவங்க எத்தனை மணிக்கு போவாங்க? கைகளால் உணவு அருந்தினார். எப்படிக்கா சாப்பிடுறீங்க எல்லாம்? இந்த இடம் எனக்கு புதிதில்ல. அண்ணனோட நிகழ்ச்சியிலே இந்த இடத்துல ஏற்கனவே அண்ணன் ராசா அவர்களோடு இணைந்து நான் பேசி இருக்கிறேன். ஆனால் இந்த இடத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா ஏமாற்றங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு. அந்த ஏமாற்றத்திலிருந்து மாற்றத்தை நோக்கிய இந்த பயணத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். அதை நம்ம முதல்ல ஒத்துக்கணும். தோத்துட்டோமா? ஆமா. ஆனா என்ன செய்தினா, பொதுவாக ஒரு வகுப்புல முதல் மார்க் எடுத்த பிள்ளை தான் ஓவரா ஆடும். கொஞ்சம் மார்க் கம்மியான பிள்ளை பயந்துட்டு அமைதியா இருக்கும். ஆனா தலைகீழாக 108 என்று சொல்லக்கூடியவர்கள் அச்சத்தில் நிகழ்ச்சி நடத்துவதில்லை. நாம் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டே இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? வெற்றி பெற்றவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். தோற்றுவிட்டோம் என்று சொல்லப்படக்கூடிய நாம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம்னா அடிப்படையில் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. இந்த திராவிடர் இயக்கம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இந்த இயக்கத்திற்கு ஒரு சமூகம் நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும்னு சொன்னா அது ஜாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, பாலினத்தை கடந்து பெண்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த இயக்கத்திற்கு மிகப்பெரிய நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். ஏன் பெண்களாக இருக்க நம்மன்னு கேட்டா, கடைசி வரிசையில் உட்கார்ந்துருக்க அக்காமார் வரைக்கும் எனக்கு இங்க இருந்து நீங்க நல்லா தெரியுறீங்க, நான் பேசுறது கேக்குதாக்கா? அண்ணனுங்க எல்லாம் சொல்லக்கூடாது. அண்ணனுங்க கேட்டாலும் பிரச்சனை இல்லை, கேட்கலனாலும் பிரச்சனை இல்லை. அக்காங்க கேக்குது இல்ல? கேக்குது. ஏன்னா நீங்க இருக்கக்கூடிய இறுக்கத்தை பார்க்கிறப்ப எனக்கு பயமா இருக்கு. நாம் ஒருபோதும் இறுக்கமாகவோ சோர்வாகவோ இருக்க தேவையில்லை. ஏன் கேட்டா, நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முன்னாள் முதலமைச்சர் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அவர் தோற்றார் என்று சொன்னால் அவர் தோற்றார்னு அர்த்தம் இல்ல, தமிழ்நாட்டின் வளர்ச்சி தோற்று நிற்கிறது. அப்ப நீங்க எல்லாருமே உற்சாகமாக பணி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் தான் ஏன் பெண்கள் நன்றி கடன் பற்றுக்கோன்னா, கலைஞரின் பிறந்த நாள், எத்தனை ஆண்கள் வேண்டுமானாலும் பேசலாம். ஆனா நம்ம பேசுறோம்லக்கா, அது தேவை. இங்க கலைஞர் நிறைந்திருக்கிறார். இங்க எங்க கலைஞர் நிறைந்திருக்கிறாருன்னா, கார்ல இறங்கி வரோம். இப்ப நீங்க திரும்பி பார்த்தாலும் தெரியும், 2 பேண்ட் பாக்கெட்லயும் இப்படி கையை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் சேர்த்து பாதுகாப்பு வழங்கக்கூடியவர் பெண் காவல்துறை அதிகாரி. அந்த பெண் காவல்துறை அதிகாரிகளை இன்னைக்கு என்னென்னமோ சொல்றாங்க. நான் என்னுடைய கல்லூரியில பேச மேல போனப்ப சிங்கப்பெண்ணின் பாட்டு போட்டாங்க. நான் ML செகண்ட் இயர் படிக்கிறப்ப நினைவு இருக்கு. அப்ப நான் மேடையில் ஏறின உடனே சொன்னேன், தயவு செஞ்சு இந்த பாட்டை இனிமே எனக்கு போடாதீங்க, வேற யாருக்காவது போடுங்க, எனக்கு போடாதீங்கன்னு. எல்லாரும் ஏன்னு ஆச்சரியமா பார்த்தப்ப, இப்ப நான் சொல்றதை எல்லாரும் கவனிக்கணும். பெண்கள் நம்மள என்னக்கா சொல்லுவாங்க? தெய்வம்னு சொல்லுவாங்க. கல்விக்கு சரஸ்வதி, இதுக்குக்கா பணத்துக்கு டிபார்ட்மெண்ட் அதான, மாறல. ஆனா கல்விக்கே கடவுள் சரஸ்வதி, நம்மளை படிக்க உள்ள. பணத்துக்கே கடவுள் லட்சுமி, நமக்கு சொத்துல உரிமை இல்லைன்ட்டாங்க. இப்ப தெய்வமா பார்ப்பாங்க. இல்லைன்னா அந்த நதி, ஆறு, ஓடுறது, ஊடுறது எல்லாம் நம்ம தான், எல்லாமே நம்ம தான். நதியே நதியே காதல் நதியே நமக்கு பாட்டு வேற. தெய்வம் நம்ம, ஓடுகின்ற ஆறுகள் நம்ம, இந்தியாவே பாரத நாடு, எல்லாம் சரி. கடைசியில சிங்கப்பெண் நம்ம தான், சிங்கமும் நம்ம தான். கடைசி வரைக்கும் ஆண்கள் வாயிலிருந்து தெய்வம்னு சொல்லுவாங்க, நதின்னு சொல்லுவாங்க, சிங்கம்னு கூட சொல்லுவாங்க. மனுஷங்களா மட்டும் பார்க்கவே மாட்டாங்க.
நீ சக மனுஷின்னு சொல்லுவதற்கு ஆண்கள் தயாராக இல்லாத ஒரு சமூகத்தில் தான் நல்லாவே கைத்தட்டலாம். ஏன் பயப்படுறீங்க? அவரை பார்த்து வேற கைத்தட்டுறீங்க. நல்லாவே சமூகத்தில் ஆண்கள் மனுஷின்னு சொல்லாதப்ப பொட்ட பிள்ளை படிச்சா ஓடி போயிடணும் பெத்த அப்பா நம்பினாரு. பொட்ட பிள்ளை படிச்சுச்சுன்னா சொன்ன பேச்சு கேட்காதுன்னு பெத்த அப்பா நம்பினாரு. பொட்ட பிள்ளை படிச்சுச்சுன்னா திமிரு பிடிச்சு திரியும்னு சொந்த அப்பா நம்பினாரு. பெத்த பிள்ளைக்கு சொத்து கொடுத்தோம்னா அது சரியா இருக்காதுன்னு பெத்த அப்பா நம்பினாரு. பெத்த பிள்ளை இன்னெல்லாம் படிக்கலாம் ஆனா போலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொந்த அப்பா நினைச்சாரு. சொந்த பெத்த அப்பா இதெல்லாம் நினைச்சப்ப பெண் பிள்ளைகள் படிக்கணும், பெண் பிள்ளைகள் வேலைக்கு போகணும், பொம்பளை பிள்ளைங்க காக்கி உடுப்பு போகணும், பெண்களுக்கு சொத்துல உரிமை வேணும்னு கேட்ட இயக்கம் திராவிடர் இயக்கம். தலைவர் தந்தை பெரியார் செய்து காட்டிய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இந்த வரலாற்றை யார் மாற்ற முடியும்? நீங்கள் எங்களை சிங்க பெண்ணாலாம் பார்க்க வேண்டாம், சிங்க பெண்களை எங்களை பார்க்க வேண்டாம். எங்களை பார்ப்பதற்கு யார் தேவை அப்படின்னு கேட்டா கொள்கை வாய்ந்த தலைவர்கள் தேவை. எங்களை பார்க்கிறப்பவே மதிவதனியா, இந்த பொண்ணா, சின்ன பொண்ணா அப்படிலாம் பார்க்காம பெண்களால் எல்லாம் முடியும் என்று நம்பிய இயக்கம் திராவிடர் இயக்கம், தலைவர் கலைஞர். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். காக்கி உடுப்பு போட்டிருக்கக்கூடிய பெண் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட டெய்லி நம்ம சொல்லணும். நேற்றைக்கும் சொன்னேன், தினம் தினம் சொல்லணும். வானத்திலிருந்து ஏதோ மீட்பர் வந்து இவங்களுக்கு இந்த உடுப்பை கொடுத்ததாக நினைக்கிறார்கள். பொம்பளை பிள்ளை காவல்துறையில இருக்க கூடாதுன்னப்ப தந்தை பெரியார் தான் கேட்டாரு, ஆண்கள்ன்றனால உங்களை எல்லாம் மதிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் கையில இருக்க லத்தியும் உன் காக்கி உடுப்பு தான் உனக்கு மரியாதை. அதே லத்தியையும் காக்கி உடுப்பையும் பெண்கள் கையில கொடுத்தனா மதிச்சுட்டு போறாங்கன்னு பெரியார் சொன்னார். பெரியார் சொன்னப்ப கலைஞருக்கு வயசு 6. அந்த தலைவர் கலைஞர் தான் முதலமைச்சராகி தமிழ்நாட்டில் பெண்களை காவல்துறையில் முதன்முறையில் நியமித்ததே தலைவர் கலைஞர். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச செய்தி. ஆனா அந்த வரிசையா மீடியா வந்திருக்காங்கல்ல, இவங்க மூலமா பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கு அது தெரியணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, எப்போதும் இந்த பகுதியில் மக்கள் எவ்வளவு உற்சாகமா இருப்பீங்கன்னு கேட்டா, எந்த முறை எத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் இங்க நடந்தாலும் நீங்கள் அதே எழுச்சியோடு பங்கேற்பீர்கள். அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? பேசுற பேச்சாளர்கள் இல்ல, நடத்தக்கூடியவர்கள் அல்ல. இந்த இயக்கம் வீழாது நிற்கும் என்பதை சொல்லக்கூடிய தொண்டர்களால் ஆனது திராவிடர் இயக்கம். இப்ப யார் கலைஞர்? அந்த கேள்விக்கு நான் ஒரே வரியில பதில் சொல்றேன். இவ்வளவு சொன்னேன்ல, தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார்னு. அந்த பெரியாரை பற்றி கலைஞர் ஒன்னு எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, பம்பரமோ ஓய்வு பெறும் சுற்றிய பின் படுகிழமாய் ஆன பின்பும் ஓய்வின்றி சுற்றி வருகிறார்னு கலைஞர் பெரியாரை பார்த்து சொல்றாரு. அதுக்கு அடுத்து சொல்றாரு, இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கர்சாலாய் எப்போதும் பேசுகின்ற ஏதன்ஸ் நகர் சாக்ரட்டிஸாய் ஏனென்று கேட்பதிலே வைர நெஞ்ச வால்டேராய் எம் தலைவர் தந்தை பெரியாரும் வாழ்ந்துட்டாரே அப்படின்னு கலைஞர் தந்தை பெரியாரை பார்த்து சொல்றாரு. ஆனா பெரியார் அவர் வாழ்ந்த நாட்களில் எவ்வளோ பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்த்திருக்காரு, எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்காரு, எத்தனையோ முதலமைச்சர்களை பார்த்திருக்காரு. ஆனா அந்த பெரியார் அவர் வாழ்நாளில் ஒரே ஒருத்தருக்கு தான் சிலை வைக்கணும்னு சொன்னார். யாருக்கு சொன்னாருன்னா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு சிலை வைக்க வேண்டும்னு தந்தை பெரியார் சொன்னார். ஏன்? பெரியாரை பார்த்து சாக்ரட்டிஸை போல, வால்டேரை போல, இங்கர்சாலை போல எல்லாரும் சேர்த்த உருவம் பெரியார்னு கலைஞர் சொல்றாரு. அந்த கலைஞரை பெரியார் ஏன் செல வைக்கணும்னா ஒரே வார்த்தையில சொன்னாருங்க, கலைஞர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பொக்கிஷம். இன்றைக்கு இருந்திருந்தால் தளபதி ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பொக்கிஷம் என்று சொல்லி இருப்பார். அடுத்து சொல்றாரு, இந்த ஆட்சியை தமிழர்கள் விட்டால், பெரியார் சொன்ன வார்த்தை, இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தமிழர்கள் விட்டால் தமிழர்களின் கதி அதோ கதி என்று பெரியார் சொன்னார் கலைஞரை பார்த்து. இன்றைக்கு பெரியார் சொன்னது போலவே இந்த ஆட்சியை விட்டுவிட்டு அதோ கதியில் தமிழ்நாடு நிற்பதை கண்கூடாக பார்க்கிறோம். இப்ப நமக்கு இறுதியாக 3 செய்தியோட நான் முடிக்கிறேன். முதல் செய்தி, இளைஞர்கள் வந்திருக்கீங்க, பெண்கள் வந்திருக்கீங்க. பெண்களில் சிலர் நீங்களாம் வந்திருக்கலாம், இல்ல நண்பர்கள் கூப்பிட்டாங்கன்னு வந்திருக்கலாம், இல்ல சும்மா போனோமான்னு கூட வந்து உட்கார்ந்துருக்கலாம். ஏன் வேற கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு கூட தெரியாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கலாம். நீங்க தான் எங்களுக்கு வேணும். ஏன்னா உங்களுக்கு தான் நிறைய நாங்க சொல்ல வேண்டியது இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. யாருக்கும் கிடைத்த சொகுசு திமுகவுக்கு எப்பயுமே கிடைச்சது கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேனே,
அவங்க கோவில்களில் திருடுகிற போது, மன்னிக்கணும், அவாக்கள் பண்றப்ப அதுக்கு பேரு எடை குறைப்பான். கோவில் சிலையில கொஞ்சம் எடுத்துடுறாங்க, எடை குறைப்பு நடந்ததாம். நம்மவர்கள் யாருன்னா பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் எல்லாரும் சேர்ந்துதான். உடனே நம்மவர்கள்னா நீங்க கூகுள்ல போய் நான் யாருன்னு தேடக்கூடாது. சாகிற வரைக்கும் நாங்க யாருன்னு கண்டே பிடிக்க முடியாது உங்களால. ஏன்னு கேட்டா, தந்தை பெரியாரின் பார்வையில் நாம் கொள்கையாளர்கள், கலைஞரின் பார்வையில் நாம் உடன்பிறப்புகள். அதுதான் நம் அடையாளம். அந்த அடையாளத்தோடு சொல்லுகிறேன், அவங்க செய்யறப்ப எடை குறைப்பு, நம்மால் செஞ்சா திருட்டு. உங்களுக்கு புரியுற மொழியில சொல்லணும்னா, ஏவன்னு குற்றம் சுமத்தப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் அவங்க இரும்பு பெண்மணி. இந்திய வரலாற்றில் ஒரு குற்றம் கூட நிரூபிக்கப்படலனாலும் திமுக ஊழல் கட்சி. எப்படி வரும்? எங்க இருந்து வரும்? ஊடக சொகுசு. அந்த அம்மையாருக்கு கிடைத்த ஊடக சொகுசு அப்படியே இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. என்னங்க மாண்புமிகு முதல்வர்னு சொல்றீங்கன்னு கேட்டா, அதுதானே நம்முடைய பண்பு. மக்களின் தீர்ப்பு அதுன்னா நம்ம அதை ஏத்துக்க தயாரா தானே இருக்கணும். ஆனா எப்ப வரைக்கும் தயாரா இருக்கோம்னா, இப்ப அவங்க ஒரு ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்காங்க. அம்மாமார்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், இந்த அரசு ஊழியர்களுக்குலாம் ஒரு 6 மாசம் டைம் தருவாங்கம்மா. நீங்க அந்த 6 மாசத்துல உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிலாம் நிரூபிச்சீங்கன்னா வேலையை கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா வீட்டுக்கு போகலாம். அதான் ப்ரொபேஷன் பீரியட். இப்ப யாருமே அவரை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடாதா? நாமளும் எழுப்பல. நம்ம எதுக்கு கேட்க போறோம்? நம்ம கேட்கல. ஆனா ஒண்ணு கேட்கிறோம், பிஜேபி எப்படி ஆட்சியை பிடிச்சிச்சுன்னா முஸ்லிம்கள்லாம் நம்ம எதிரின்னு சொல்லி ஆட்சியை பிடிச்சாங்க. இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இஸ்லாமியர்கள் நம்ம எதிரிகள் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாவே இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரியான்னு பார்த்தா, இங்க புல்லா வச்சுட்டு அண்ணன் உட்கார்ந்துருக்காரு, புர்கா போட்டுட்டு நம்ம அக்கா உட்கார்ந்துருக்காங்க. தமிழ்நாட்டுல நம்ம நம்பல, வட இந்திய மாநிலங்கள் அதை நம்பினாங்க. அருமை சகோதரிகளே, இளைஞர்களே, நீங்கள் அறிவார்ந்தவர்கள், புரிந்து கொள்ளுங்கள். RSS அஜெண்டா என்பது கிரியேட்டிங் த ஃபால்ஸ் எனிமீஸ், பொய்யான எதிரிகளை உருவாக்குவது. அதே வழியில்தான் இன்றைக்கு தாவேகா என்ற கட்சி திமுக தான் தமிழர்களின் எதிரின்னு கிரியேட்டிங் த ஃபால்ஸ் எனிமி, நம்ம தான் அவங்களுக்கு எதிரின்றாங்க. சரி, தமிழ்நாடு திமுகவால் சீரழிந்ததா வளர்ந்ததா? ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நான் வழக்கறிஞர், இங்க நிறைய வழக்கறிஞர்கள் இருப்பீங்க. கோர்ட்டுக்கு போவோம், நீதிபதி உட்கார்ந்துருப்பாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி நீதிபதியை பார்த்து மை லார்ட் அப்படின்னு கூப்பிடணும். இன்னைக்கும் அப்படிதான். அந்த மை லார்ட் யாரா இருப்பாங்கன்னா பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. நம்மவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. எப்படி 1862 தொடங்கிய சென்னை உயர்நீதிமன்றத்துல 100 வருஷம் அதான் நிலைமை. நல்லா கேட்டுக்கங்க. தந்தை பெரியார் ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்கிறாரு. IAS IPS எல்லாம் நிகழ்ச்சி நடத்துறாங்க. பெரியார் சொல்றாரு, பட்டியலின வகுப்பை சார்ந்த நீங்கள்லாம் IAS ஆயிட்டீங்க, IPS ஆயிட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. என்ன வருத்தம்? இந்த இருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 100 வருஷம் ஆயிடுச்சு. அது ஒரு பட்டியலின வகுப்பை சார்ந்த நீதிபதி கூட வரலையே அப்படின்னு பெரியார் கேட்கிறாரு. பெரியார் இது மாதிரி 1000 கேட்டிருக்காரு. கேட்டுட்டாரா? முடிஞ்சுச்சா? அடுத்த நாள் திராவிடர் கழகத்திலிருந்து அந்த செய்தி கலைஞருக்கு போது, கலைஞர் என்ன தெரியுமா செஞ்சாரு? இவங்க கேக்குறாங்கல்ல, உங்க வரி பணத்திலயா செய்றீங்கன்னு கேக்குறாங்கல்ல. ஆமா, நம்ம வரி பணம் தான். ஆனா கலைஞர் என்ன தெரியுமா செஞ்சாரு? பெரியார் சொன்ன உடனேயே சீனியாரிட்டியில ஜூனியரா இருந்த ஜோலார்பேட்டையை சார்ந்த கடலூர் மாவட்டத்துல இருந்த ஒரு செஷன்ஸ் கோர்ட் நீதிபதியை கூப்பிட்டு, மாவட்ட நீதிபதியை கூப்பிட்டு 110 ஆண்டு கால சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் முதல் பட்டியலின வகுப்பு நீதிபதியை நியமித்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நீதியரசர் ஐயா வரதராஜன் அவர்களை நியமித்தார்கள். இது கூட பெரிய செய்தி இல்லைங்க. ஏன்னா திமுக என்ன செஞ்சுச்சு, திக என்ன செஞ்சுச்சு, நீங்களா என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்கல்ல. இந்த பட்டியலின வகுப்பு நீதிபதியை பெரியார் சொல்லி கலைஞர் நியமிச்சதுனாலதான் இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்திற்கும் முதல் பட்டியலின நீதிபதியை கொண்டு போய் சேர்க்க முடிந்தது. இப்ப அப்படியே வாங்க, இப்ப திமுக இந்த தமிழ்நாட்டுக்கு செஞ்சது இவ்வளவு இருக்கு. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது, காவல்துறையில் நியமிச்சது, விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ணது, இலவச மின்சாரம் கொடுத்தது. இப்ப கடந்த 5 ஆண்டுகள்ல காலை உணவு, மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம், அப்படியே நான் சொல்லிட்டே போலாம். இத்தனை செஞ்சப்ப என்ன கேட்டீங்கன்னா, எங்களை பார்த்து உங்க காசுலயா செய்றீங்க? இல்லைங்க, யாரும் அவங்கவுங்க காசுல செய்ய முடியாது, நாங்க வரி கட்டுறோம். இப்ப நான் தாழ்மையோடு கேட்கிறேன், ஒருபோதும் மக்களை நான் குறை சொல்ல மாட்டோம். பெரியாரை கற்ற நாங்கள், கலைஞரை படித்த நாங்கள் ஒருபோதும் உங்களை குறை சொல்ல மாட்டோம். தாழ்மையோடு கேட்கிறேன், நீங்க தானே வரி கட்டுறீங்க, நீங்க தானே கரண்ட் பில் கொடுக்குறீங்க, ஏங்க கரண்ட் வர மாட்டுது? யாரங்க போய் கேட்பீங்க?
யாரையும் கேட்க முடியாது. ரோட்ல இறங்கி இதே அம்பத்தூர்ல ஒரு அக்கா போராடுறப்ப கேக்குறாங்க, இந்த திமுக காரங்க எங்களுக்கு உதவலாமா இல்லையா, எதுக்கு உதவணும் அப்படிலாம் நம்ம கேட்க மாட்டோம். வரிஞ்சு கட்டிட்டு முதல் வரிசையில கருப்பு சிவப்பு கரவெட்டியோட கருப்பு சிவப்பு சேலையோட போய் நின்றுவோன்னு வச்சுக்கோங்க. ஆனா மக்கள் உன்னை புரிஞ்சுக்கணும், எல்லாரும் வரி பற்றோம், அந்த வரியை சரியாக நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு ஆட்சி தேவை, அந்த ஆட்சிக்கு கொள்கை தேவை, அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட தலைவர் தேவை. அந்த தலைவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞருடைய உடன்பிறப்பாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்தார். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஏங்க பிஜேபி கொண்டு வந்து இவங்க கூட ஒப்பிடுறீங்கன்னு கேட்டா, அங்க இருக்கவரும் செய்தியாளரை சந்திக்க மாட்டாரு. பிடிச்சம்பாரு ஓட்டம், அவருக்கு அவ்வளவு ஓட தெரியும்னே நமக்கு இதை பார்த்தா தான் தெரியும். பிரதமரும் ஊடகத்தை பார்க்க மாட்டார், சந்திக்க மாட்டார். நமது மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜயும் ஊடகத்தை சந்திக்க மாட்டார். நாங்க என்ன கேட்கிறோம்னா, எல்லார் சார்பாகவும் கேட்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களாக கேட்கிறோம், இந்திய அரசமைப்பு சட்டத்தை படித்தவர்களாக கேட்கிறோம். நாங்க யாரும் உங்களை கேள்வி கேட்க முடியாது. உங்களை நேரடியாக கேள்வி கேட்க முடிந்த ஒரே அமைப்பு ஊடகம்தான். அந்த ஊடகத்தை பார்த்து தெறிக்க தெறிக்க ஓடிவிட்டு திரைப்பட பாணியில ஆட்சி நடத்துவோம்னு சொன்னா நம்புவதற்கு நாங்கள் யார்? நீங்க ஒரு உளவியல் பிரச்சனையில இருக்கீங்க தமிழ்நாட்டுல. சில பேர் என்ன உளவியல், எனக்கு கூட அது இருக்கலாம். பெரியார் எனக்கு பிடிக்குங்க. பெரியார் வந்து திடீர்னு வானத்துல இருந்து குதிச்சு என்னை காப்பாத்துவாருன்னு நீங்க கதை சொன்னா நான் நம்புவேனா? கலைஞர் மறைந்து விட்டார். கலைஞர் வந்து யாரையாவது கட்டி தொங்க விடுவார்னா நம்புவனா? நாளைக்கே மீண்டும் திமுக ஆட்சி வந்த பிறகு தளபதி வந்து ஓட ஓட ரவுடிகளை விரட்டுவார்னா நான் நம்புவனா? முடியாதுங்க அதெல்லாம். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணன் வந்து கட்டி தொங்க விடுவாருன்னீங்க. நாங்க கேட்கறது கட்டியெல்லாம் தொங்க விட வேண்டாம், என்ன நடந்துச்சுன்னு கேள்வி கேட்கலாமா வேணாமா? ட்விட்டர் அரசியல் செய்வதற்கு நீங்கள் சினிமாவில் இருந்திருக்கலாமே, ஏன் எங்கள் வாழ்க்கையை பாழ்படுத்துகிறீர்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். இன்னொன்னு, ஏதோ ஒண்ணு தானக்கா உண்மையா இருக்க முடியும். ஒண்ணு, அவரு ஒரே ஓவர் நைட்ல ஒபாமா ஆக்குவாருன்றது உண்மையா இருக்கணும். இல்லையா, நம்மோடு இருந்தவர்கள் சொல்கிறார்கள், 1 மாசம் தானங்க ஆச்சு, கத்துக்க வேண்டாமா? ஏங்க நீங்க கத்துக்கிற வரைக்கும் நாங்க உயிரோட இருக்க வேண்டாமா? 6 மணி நேரம் மின்வெட்டுல ஒரு அம்மா இறந்துட்டாங்களாம். இது என்ன ஹாஸ்பிட்டல்ல போய் அண்ணன் எழுதினவர்கள் இருக்காங்க, பேஷண்ட் உள்ள வச்சுட்டு நான் இப்பதாங்க மருத்துவம் படிச்சுட்டு வந்திருக்கேன், ஒரே ஒரு முறை சர்ஜரி பண்ணிக்கிறாங்க, 1 டைம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்க முடியுமாங்க? நான் போயிட்டு எனக்கு என்னன்னே வக்கீல் தொழிலே தெரியாம பெரிய ஒரு ரிட் கேஸ் எடுத்துட்டு போய் ஹைகோர்ட்ல ஒரு தடவை ஆர்கியூ பண்ணிக்கிறேன். இப்பதான் என்ரோலே பண்ணல, பரீட்சை எழுதிட்டேன், பிஎஸ்சி முடிச்சுட்டேன், பிஎல் முடிச்சுட்டேன், 3 வருஷம் வந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? இப்ப நீங்கள் ப்ரொபேஷன் பீரியடில் இருப்பதற்கு நாங்கள் பழியாக வேண்டுமா என்று தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கி விட்டார்கள். இப்ப நீங்க நினைக்கலாம், கலைஞரின் பிறந்த நாளில் ஏங்க இவங்களெல்லாம் பத்தி பேசுறீங்கன்னு. ஆற்றாமை, வேற ஒண்ணும் இல்ல. சட்டமன்றத்தில் யார மாதிரி சட்டமன்றத்தில் இன்னைக்கு கேட்கிறாங்க, எளிய மனிதர்கள் சட்டமன்றம் வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு. எளிய மனிதர்கள் வந்ததே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்க இருக்க எங்க அக்கா பூர்ணிமா யாரு, வானத்துல வந்து குதிச்சவங்களா? எளிய மனிதர் இல்லையா? இப்ப எளிய மனிதர் வர்றதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, எதுவுமே தெரியாத மனிதர்கள் வருவதுதான் எங்களுக்கு பிரச்சனை. இதை ஏங்க நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க? கொஞ்ச நாள் அமைதியா இருங்கன்னா. திராவிடர் கழகத்தின் சார்பில் எங்கள் தலைவர் ஆசிரியர் 103 கூட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தணும்னு சொன்னாங்க. நான் ஒரு 6 கூட்டத்துக்கு போனேன். 6 கூட்டத்துல நான் சொன்ன ஒரே விஷயம், ஜெயிச்சுட்டா கொஞ்சம் பேசுவோம், தோத்துட்டா ரொம்ப பேசுவோம், பேசிக்கிட்டே இருப்போம். ஏன் பேசுவோம்னு கேட்டா, இந்த இயக்கம் ஒருபோதும் வீழ்ந்து விடக் கூடாது, அதில் சுயநலம் கிடையாது. ஏன் இப்ப வெற்றி வாய்ப்பை தவற விட்டோம்னா நம்ம என்ன ஆயிட்டோம்? அதே திமிரோட தானே இருக்கோம், அதே துணிவோட தானே இருக்கோம், இன்னும் துணிவோட இருக்கோம்ல. எங்களை தோற்கடித்து விட்டாய் அப்படின்றதுக்காகலாம் நம்ம கத்தலைங்க. ஒப்பாரின்றாங்க, லிட்டரலா அது ஒப்பாரி தான். நாசமா போறதை பார்த்து ஒப்பாரி வைக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? ஒப்பாரி தான் வைப்பாங்க. கதறு கதறுன்றாங்க, கதறுகிறோம். எங்கள் தலைவர் பெரியார் பெண்கள் நிலையை பார்த்து கதறி கதறிதான் மதிவதனிக்கு மேடை கிடைத்தது. தலைவர் கலைஞர் நம்ம எல்லாம் பார்த்து கதறி கதறி ஏமா இப்படி இருக்க, ஏமா இப்படி இருக்கன்னு கேட்டுதான் உள்ளாட்சிகளில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கிடைத்தது. நீங்கெல்லாம் ஏங்க இப்படி இருக்கீங்க, ஏங்க இப்படி இருக்கீங்க, பிளாஸ்ட் பிளாஸ்ட் கத்தி கத்தி தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 50% இடஒதுக்கீடை உள்ளாட்சியில் வழங்கினார். இப்ப எங்கள் இயக்கம் பார்ப்பனர்களுக்கு எதிராக, ஆரியத்திற்கு எதிராக கதறி கதறிதான் இந்தியாவிலேயே 2வது பொருளாதாரத்தை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது. நான் சொல்லல, மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வரலாற்றில் முதல் முறையாக உண்மை பேசி இருக்கிறார். டெல்லிக்கு சென்று உண்மை பேசி இருக்கிறார்.
முதல் முறைன்னு போடுவாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த சன் டிவில இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறைன்னு வாங்க. இவங்க டெய்லி பஸ் பாஸ் முதல் முறையாக கொடுத்தோம், எல்லாம் முதல் முறையாக முதலமைச்சர் செக்ரட்டரியேட்டுக்கு வந்தாரு. மத்தவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க? காலையில 9 மணிக்கு வந்துடுறாரு. மத்தவங்க எத்தனை மணிக்கு போவாங்க? கைகளால் உணவு அருந்தினார். எப்படிக்கா சாப்பிடுறீங்க எல்லாம் தெரியல. சரி, அது கூட போதுன்னா நான் சொல்லுகிறேன், உங்க அண்ணன் முதல் முறையா என்ன செஞ்சாருலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் முதல் முறையாக உண்மை பேசி இருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தில் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையை பட்டவர்த்தனமாக பேசி இருக்கிறார். அதில் கூட மகளிர் சுய உதவி குழுக்களை பத்தி பேசி இருக்கிறாரு. மகளிர் சுய உதவி குழுக்களை அறிமுகப்படுத்தியது உங்களுக்கு பிடிக்காத திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இந்த இயக்கத்தினுடைய வலிமை என்பது தேர்தல் வெற்றி தோல்விகளில் அல்ல. கொஞ்சம் முறை தான்க்கா ஜெயிச்சிருக்கோம், நிறைய முறை தோத்துதான் போயிருக்கோம். தோல்விகளால் துவண்டு போயிருக்கணும்னா 75 வருஷம் நின்றுக்க மாட்டோம். 100 வருஷம் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்தினுடைய திராவிடர் கழகத்தின் தொடர்ச்சின்னு சொல்லியிருக்க மாட்டோம். ஏன் நிக்கிறோம்னு கேட்டா, இது தேர்தல் கணக்கல்ல, அடுத்த தலைமுறை கணக்கு. அந்த தலைமுறைக்கு தேர்தல் தேவை, நல்ல ஆட்சி தேவை. விழுந்த இடத்தில் மீண்டும் எழுவோம். எக்ஸ்பைர் ஆகிதானே ஆகணும். விற்பனை செய்யப்பட்ட ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குல்ல. அது சினிமா ப்ராடக்டா இருக்கலாம், வர இருக்க ஐபிஎஸ்ஆ இருக்கலாம், யாருனாலும் எக்ஸ்பைரி இருக்கு. நீங்கள் எக்ஸ்பைர் ஆகக்கூடிய நேரத்திலும் இந்த இயக்கம் அப்படியே இருக்கும், இந்த தலைவர் அப்படியே இருப்பார். மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்ற குரலை தமிழ்நாடு கேட்கின்ற வரை பேசிக்கொண்டே இருப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.